வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அதாவது நான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடிப்பா திருவண்ணாமலை போயிட்டு வரலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாராயணங்கிட்ட கேட்டால் அவன் லீவு போட மாட்டேங்கிறான். அதாவது அவன் எப்போ வேணால் லீவு போடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அண்ணன் வரட்டும், அண்ணன் கூட போகலாம், ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு எதையாவது ஒரு சாக்கு சொல்லுவான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நடராஜ பெருமாள் கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்பயுமே கொஞ்சம் நேரம் அப்படி உட்காருவேன். அமலாங்கிறவங்க என் மகளை மாதிரி, அம்மா நாங்கள் திருவண்ணாமலை போகிறோம் வரீங்களான்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக போச்சு, வரப்பா அப்படின்ட்டு டக்குன்னு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த எதிர்பார்த்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு டக்குன்னு ஒருத்தவங்க கேட்டால் மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னாங்கப்பா. போன வியாழக்கிழமை, அதாவது நேற்று வியாழக்கிழமை இல்லை, அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு கிளம்பி போன வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச தரிசனம் இருக்குது பாருங்கள். இலவச டிக்கெட்டில் போய் நின்றுட்டு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு வந்தோம்னா பாருங்களேன், அது நல்லா ஜாலியாக பக்தியோடு ஆனந்தமாக அருமையாக பாட்டுக்கு தாளம் போட்டு வந்தாங்களா அம்மா. அவங்க தான் எங்கள் ஆன்மீக பயணத்துக்கு முக்கிய காரணம். முன்னாடி இருக்காங்க. என்ன ஒரு வருத்தம்னா, இந்த கோயில் நாங்கள் போகும்போது போகிற வழியில் ஒரு கோயில், இந்த கோயிலை பற்றி நான் அப்புறமா வீடியோவில் போடுறேன். அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், நல்ல தரிசனம், சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறந்தே திருவண்ணாமலைக்கு நாங்கள் போனோம். வடிவேல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், அப்பப்போ உருளுதான் பிறழுதாம்னு. அது மாதிரி அப்பப்போ மக்கர் பண்ணுதுப்பா செல்லு. ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதுக்கு அப்படி ஆச்சுன்னு தெரியல. சரி, இதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நந்திய பெருமான்கிட்ட சொல்லி பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு போன சாப்பாடு காலையில் இங்கேயே சாப்பிட்டோம். அதுக்கப்புறந்தே கோயிலுக்கு கிளம்பி போனோம். அங்கே நடந்த அதிசயமெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியல. அமலாங்கிற பொண்ணு எனக்கு மக மாதிரி, சிவனடியார், அவங்க சில வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. கிரிவலம் ஆட்டோவிலேயே போயிட்டோம். 2 ஆட்டோவை பிடிச்சி ஒவ்வொரு லிங்கத்தையும் அப்படியே அழகாக சுற்றி வந்து லிங்க வடிவில் இருக்கும் நம்ம சிவபெருமானை கும்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக மன நிறைவோடு வந்தோம். எங்களுக்கு இப்படி ஆன்மீக மகிழ்ச்சியை கொடுத்தது யார் அப்படின்னா, எங்கள் நடராஜ பெருமாள் கோயிலில் சிவதாசனையாக இருக்காங்க. அவரும் அப்படித்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் பேசுவார். அவரை பெற்ற தாய் எப்படி இருப்பாங்க, அம்மா. அவங்க தான் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ ஃபோட்டோவில் இருக்குது பாருங்க, இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனது ராஜ்யம்மான்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். எங்களையெல்லாம் பாதுகாப்பாக பொறுப்பாக போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்கிட்டது யாருன்னா அமலாங்கிறவங்க, சிவனடியார், எல்லாருக்கும் அவங்க மக மாதிரி. இப்படிப்பட்ட சந்தோஷமான இந்த ஆன்மீக பயணம் திரும்ப எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. என் பக்கத்தில் செல்லு கையில் வச்சு நிற்கிறாங்கல்ல, இவங்க எனக்கு புதுசாக கிடச்ச ஒரு ஆன்மீகத்தோடு அன்பு கலந்த அக்கறையான ஒரு உறவுப்பா. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஹேண்ட்பேக் கொடுங்க, கோலமாவு வாங்கினோம் அதை கொடுங்க, வெயிட்டு நீங்கள் தூக்க வேணான்னா அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு
அதே மாதிரி கொண்டு வந்த உணவுகளை ஒவ்வொருத்தர் பகிர்ந்து சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, அந்தந்த இடத்துல நான் வீடியோ எடுக்க முடியலையே, செல்லு உதவி பண்ணலையே அப்படின்னு தான் வருத்தம். இருந்தாலும் அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.